அனைத்து அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் காலை வணக்கம், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதலிலே தெரிவித்து, இன்றைய தினம் மேதகு ஆளுநர் அவர்கள் ஆளுநர் மாநிலிருந்து சில அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் மாநிலத்தில் 18 லட்சம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும், அது அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஆவணமாகத்தான் இருக்கிறத ஒழிய ஒரு சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்குது. பெரும்பாலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்னும் வரவில்லை. கடந்த 4 ஆண்டுக்கு முன்பு வெளிநாட்டிலிருந்து தொழில் முதலீடு தமிழகம் 4வது இடத்தில் இருந்தது. தற்போது 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு. பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்காரு. போக்சோ சட்டத்தில் அதிகமாக இன்றைக்கு தமிழகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 55% பாதிக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. பெண்களுடைய பாலியல் தொல்லை 33% பாதிக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது. போதைப்பொருள் பரவல் மற்றும் பள்ளி மாணவர்கள் உட்பட்ட இணையர்களிடையே அதிக அளவு இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி சுமார் 2000 பேர் இதனால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டப்பட்டதாக இந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறாங்க. பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் தலித் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமையும் அதிகரித்துள்ளது. இதை இந்த அரசு சுட்டிக்காட்டவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. மாநிலத்தில் ஒரே ஆண்டில் 20,000 பேர் தற்கொலைக்கு ஆளாகியிருக்காங்க. இந்த நாள் ஒன்றுக்கு 65 பேர் என்று கணக்கிட்டிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே தற்கொலை அதிகமாக நடந்த மாநிலம் தமிழ்நாடு. அதனால் தமிழ்நாட்டை இந்தியாவின் தற்கொலை தலைநகர் என அழைக்கப்படுகின்ற அளவிற்கு தமிழகத்தில் தற்கொலை அதிகரித்திருக்கின்ற சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. கல்வி தரத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைக்கு 50க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பணியிடம் காலியாக இருப்ப சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். 96 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதல்வரே இல்லை. அதோட அரசு உதவி பெறுகின்ற கல்லூரி பள்ளிகளுக்கு அந்த அரசு அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு, காலி பணிகளை நிரப்புவதற்கு இந்த அரசு அனுமதியை தரல. அதனால் கல்வியுடைய தரம் குறைஞ்சிருக்குது, கற்பவருடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் உயர்கல்வி படிப்பதன் எண்ணிக்கை 152 பேர் இருந்தது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு வந்த பிறகு இப்பொழுது 148 பேராக இன்றைக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. இதெல்லாம் சுட்டி காட்டியிருக்காரு. அதே போல் மாநிலத்தில் உள்ள திருக்கோயிலுக்கு இன்னும் அறங்காவல் நியமிக்கவில்லை. இதனால் பக்தர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுட்டி காட்டியிருக்காரு. இன்றைக்கு சிறு குறு நடுத்தர தொழில் அதில் தான் MSMEயில் தான் அதிகமான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதில் இந்தியா முழுவதும் 5.5 லட்சம் கோடி இன்றைக்கு MSME இருக்குது. தமிழகத்தில் 40 லட்சம் தான் MSME இருப்பதாகவும், இதனால் தொழில் குறைந்திருக்குது, வேலைவாய்ப்பு குறைந்திருப்பதாகவும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கு நமக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகள்லாம் அண்டை மாநிலத்தை சென்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியினுடைய அலட்சியத்தினால் சுட்டி காட்டியிருக்கிறார். பல்வேறு துறையில் பணியாற்றுகின்ற அரசு ஊழியர்கள்லாம் இன்றைக்கு பல போராட்டங்கள் நடத்தி மன உளைச்சல் இருப்பதாகவும், அவர்களுக்கு தேவையான உதவிகளை இந்த அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்பதை சுட்டி காட்டியிருக்கிறாங்க.